சாமி வேறு இது ஒட்ட வைக்கிறக்குள்ள இனி 15 நாள் 1 மாதம் ஆகுமா? அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ரெஸ்ட் ஆகும். அதுக்கு ஏதாவது வேலைக்கு அது போனால் அங்கே வேலை செஞ்ச வேலைக்கு. இதுதாங்க என்னோடய படுக்கை. 2 தலகாணி இங்கே, ஒரு தலகாணி இங்கே. எத்தனை நாளைக்கு இப்படியே போகும்னு எனக்கு தெரியல. மாத்திரை அங்கே இருக்குது. மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வருது. வாட்டர் மிக்ஸு இப்படியே வாங்க போயிடும் போல இருக்குது. அங்கே இருக்கும்போது வாயே கம்முன்னு இருக்காது. என் பர்சனல் லைஃப் அங்கே வேலைக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாமல் போச்சு எனக்கு. அதனால் அவங்க பண்ணது தப்போ என்னமோ தெரியாது. அதை தெரியாமல் வாழ்ந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களா ஏதாவது இப்போதைக்கு ஏதாவது நான் அங்கே போய் நானே வேலை கேட்குறது அது கஷ்டம். மண்டை ரெடியாக வர வரைக்கும் எல்லா தொழிலை பிக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை தப்பு யாராக இருந்தாலும் ஒத்துக்கணுமே. தொழிலை பிக்கப் பண்ணி கொஞ்சம் நல்லா போயிட்டுருந்தேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு 7:30 சனி. பேசாமல் உட்கார வச்சுருந்தா கூட எப்படியோ உட்காந்துருப்பேன் நான். யார் அவங்கள வேணும்னா பண்ணுவாங்க. என் கால் ஸ்லிப்பாக இருக்கும் தெரியலையே, அதுவும் தெரியலையே. அங்கே நடந்தது என்னன்னு எனக்கு தெரியலையே. விழுந்தாலும் மண்டையில் அடிபட்ட உடனே நான் ஃபுல் ஃப்ளாட் ஆகிட்டேனே. சரி எப்படியோ ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். கொலை குத்தமாக பண்ணிட்டோம், அது இல்லையே. ரோசி நல்லா பார்த்துட்டு இருந்தா தொழில் எனக்கு வேண்டி. அதான் தூக்கம் இல்லாமல் தான் இப்போ கடவுள் தூங்க வச்சுட்டாரு பார்த்தியா. பேசாமல் படுறா இந்த தலகாணியில். அவ்வளோதான் லைஃபு. நானும் கொலை குத்தமெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, வேண்டாத வேலையெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. பார்ப்போம் கடவுள் என்ன நினச்சிருக்காருன்னு பார்ப்போம்டா. தொப்பி மேலே வச்சு பார்ப்போம். இதெல்லாம் வெளியே போக முடியாது. இது தொப்பி தான் வாங்குவோம் டிஃப்ரெண்ட்டாக. அந்த கபாலம் வைக்கிற வரைக்கும் அது வச்சுட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருங்கிறாங்க. பழைய மாதிரி ஆகிடுவீங்கிறாங்க. பார்ப்போம் என்ன கடவுள் புடி கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். அதனால் அப்படியே போயாச்சு. எல்லா கெஸ்ட்டையும் கூப்பிட்டே தான் இருக்கிறாங்க. நானும் ஒரு நம்பர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். கூப்பிட்றாங்களா இன்னும் கூட தெரியல எனக்கு. இப்போ கொஞ்ச நாள் இப்போ படுத்தா இதுதாங்க இப்போ என்னோடய வாழ்க்கை. ஏதாவது ஒரு வேலை இருந்தால் இல்லை யூடியூப் பார்க்குற வேலை இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக என்னால் வேலை செய்ய முடியாது. எனக்கு சரியானதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நான் பேசிக்கிறேன். அதை இடத்துல பேசுறதுக்கு அதை அலோவ் பண்ணுவாங்க, யாருக்கு தெரியும். அவனும் கொலை குத்தமெல்லாம் பண்ணல. போகிற வரைக்கும் போட்டு பார்ப்பண்டா. ஏதோ ஒரு கதை முடிச்சுட்டு என் கதை திறக்கும்பாங்கல்ல. எனக்கு எந்த கதை தான் திறக்குதுன்னு நான் பார்க்குறேன். தூக்கி மேலே வச்சுக்கோ.